அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கத்திற்கான காரணங்கள் மற்றும் ஒரு ட்ரேட் எடுப்பதற்கு முன்பு அறிய வேண்டிய விஷயங்களை பற்றி கூறுகிறேன் நண்பர்களே. முதலில் மார்க்கெட் ஏற்ற இறக்கத்திற்கான காரணங்களை பார்ப்போம். அதில் ஒன்று பொருளாதார செய்திகள், அதாவது அரசியலில் மாற்றம். தற்சமயம் அமெரிக்காவில் நடைபெற உள்ளது. இதுபோன்று வட்டி வீதங்கள், சர்வதேச செய்திகள் மற்றும் நிறுவனத்தின் அறிக்கைகள், அதாவது நிறுவன தலைவர்களின் மாற்றங்கள், நிறுவனத்தின் புதிய தயாரிப்புகள் மற்றும் சந்தை மீது அதிகம் நம்பினால் அதன் மீது முதலீடும் அதிகரிக்கும். மற்றபடி சர்வதேச காரணிகள், அதாவது அமெரிக்கா, யூரோப்பிய சந்தைகளில் ஏற்படும் மாற்றங்கள், இந்திய ரூபாய் மதிப்பு குறைதல், வெளிநாடு முதலீடுகள் குறைதல், பல பங்குகளை விற்பனை செய்தல் மற்றும் வாங்குதல், அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட். சில முதலீட்டாளர்கள் முடிவெடுக்கும் போதும் ஷேர் மார்க்கெட்டில் ஏற்றம் இறக்கம் காணப்படும் நண்பர்களே. இதை நீங்கள் செய்தித்தாளில் அறிந்து கொண்டால் நாளைய மார்க்கெட் எப்படி நடைபெறும் என்பதை நீங்கள் முன்கூட்டியே கணித்து கொள்ளலாம் நண்பர்களே. இரண்டாவதாக, நீங்கள் ஒரு ட்ரேடர் என்பதனால் நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி கூறுகிறேன். ஒன்று, அதில் மிகவும் முக்கியமானது டெக்னிக்கல் அனலைசஸ். இதை நீங்கள் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் நண்பர்களே. முதலில் நாம் எடுப்போம் ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது ப்ரைஸ் மூமெண்ட்டை பற்றி பார்ப்போம். அதற்காக டெக்னிக்கல் இண்டிகேட்டர்கள் உள்ளன. அதில் ஒன்று RSI மற்றும் மூவிங் ஆவரேஜ், இது போன்ற இண்டிகேட்டர்கள் உள்ளன. இதை பற்றி விரிவாக வீடியோவில் பார்ப்போம். அது மட்டுமின்றி சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ். நண்பர்களே, சப்போர்ட் லெவலை பற்றி தற்சமயம் தெளிவாக கூறுகிறேன். அதாவது பங்கின் விலை அடிக்கடி கீழே சென்ற பிறகும் அந்த இடத்தில் உயரத் தொடங்கும் பகுதி. புரிந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு பங்கின் விலையானது அடிக்கடி கீழே செல்லும், அங்கிருந்து மீண்டும் உயரத் தொடங்கிவிடும். அந்த இடம் சப்போர்ட் லெவல் நண்பர்களே. அதே சமயத்தில் ரெசிஸ்டன்ஸ் என்பது பங்கு விலை அடிக்கடி உயர்ந்த பிறகும் அந்த இடத்தில் சென்ற பின்பு வீழ்ச்சி தொடங்கும் பகுதி. அதற்கு மேலே ப்ராஃபிட் எடுத்து ஷேரை சேல் செய்வது நாள் கிடைக்கும் வீழ்ச்சி. ஆக சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸை பற்றி மீண்டும் இன்னும் தெளிவாக நான் வீடியோவில் போடுகிறேன். அதற்கு பின்பு நீங்கள் ட்ரெண்ட் அனலைசிஸ், அதாவது பங்கின் விலைகள், அதே சமயத்தில் பங்கின் விலைகள் தொடர்ந்து குறையும் போது அல்லது பங்கின் விலை ஒரு குறிப்பிட்ட வரம்பில் இருக்கும்போது, ஆக அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வே ட்ரெண்ட் என்பதையும் நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். கீ லெவல்ஸ் பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது இன்றைய மார்க்கெட்டில் ஸ்விங் கை, அதாவது எந்த உயர புள்ளிகள் வரை மார்க்கெட் சென்றது, அதே சமயத்தில் எந்த குறைந்த புள்ளி வரை மார்க்கெட் சென்றது என்பதையும் நோட் செய்து கொள்ள வேண்டும் என் நண்பர்களே. அதற்கு பின்பு நாம் அதை சப்போர்ட்டாகவும் இல்லை ரெசிஸ்டன்ஸாகவும் நாம் ட்ரேட் எடுக்கலாம். அடுத்ததாக கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் மார்க்கெட்டின் முடிவை தீர்மானிக்க உதவும். அதாவது மார்க்கெட் எங்கு ஓப்பன் ஆனது, மார்க்கெட் எங்கு முடிந்தது, மார்க்கெட்டின் லோ என்ன, மார்க்கெட்டின் ஹை என்ன என்பதை காட்டுகின்றது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், புல்லிஷ் கேண்டில், பேரிஷ் கேண்டில், டோஜி கேண்டில். டோஜி கேண்டிலை மட்டும் கூற விரும்புகிறேன் நண்பர்களே. ஏனெனில் அது சந்தையில் ஏற்படும் குழப்பம் என்றால், அதாவது அங்கிருந்து மார்க்கெட் மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். அது கிரீன் டோஜியா, ரெட் டோஜியா என்பதையும் பற்றியும் நம் கேண்டில் பேட்டர்னில் பார்ப்போம். அது மட்டுமின்றி உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டும், பிரேக் அவுட் பாயிண்ட் என்றால் என்ன. அதாவது சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் இடத்திலிருந்து விலையை உடைத்து கொண்டு நகரும் இடம். அதாவது நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இடத்திலிருந்து விலையை உடைத்து கொண்டு, அதாவது அந்த இடத்தில் விலையை உடைத்து கொண்டு மேல் நோக்கி நகரும், அதுதான் பிரேக் அவுட் பாயிண்ட். அதே சமயத்தில் ஃபேக் அவுட் பாயிண்ட்டும் உள்ளது. அது என்னவென்றால், பிரேக் அவுட் போல் தோன்றும், மேலே சென்றவுடன் மீண்டும் அதே இடத்துக்கு வந்துவிடும். ஆக
நீங்கள் பிரேக் அவுட்டையும் ஃபேக் அவுட்டையும் சரியாக கணிக்க வேண்டும் நண்பர்களே. சப்போர்ட் லெவல் என்பது நீங்கள் வாங்கலாம், பங்குகளை வாங்கலாம். ரெசிஸ்டன்ஸ் என்பது நீங்கள் அந்த இடத்தில் பங்குகளை விற்கலாம் நண்பர்களே. அது ட்ரேடு எதில் எடுப்பது, நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியில் அல்லது ஃபின் நிஃப்டியில் அல்லது சென்செக்ஸில் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏனெனில் நிஃப்டி 50 50 நிறுவனங்கள் உள்ளன, பேங்க் நிஃப்டியில் 12 வங்கிகள் உள்ளன, ஃபின் நிஃப்டியில் 20 நிறுவனங்கள் உள்ளன, சென்செக்ஸில் 30 நிதி நிலைத்தன்மை கொண்ட கம்பெனிகள் உள்ளன. ஆக ஒவ்வொன்றுக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தனியாக இருக்கும், மூமெண்ட்டு அதே போன்று இருக்கும். ஆக நீங்கள் ஏதேனும் நிறுவனத்தில் ட்ரேட் செய்யலாம் என்பதை நீங்கள் முதலில் செலக்ட் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இறுதியாக பேங்க் நிஃப்டியில் 12 வங்கிகள் உள்ளன, அதில் 6 வங்கிகள் நிஃப்டி 50 உள்ளது. ஆகவே எந்த ஒரு மூமெண்ட்டையும் நாம் அதனுடைய ஸ்டாக்கை பார்த்தே கணிக்கலாம் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் ட்ரேடிங்கில் எத்தனை டைப் உள்ளது, நீங்கள் அதில் எந்த மாதிரியான ட்ரேடர் ஆக விரும்புகிறீர்கள் மற்றும் டெக்னிக்கல் அனாலிசிஸில் கூறிய விஷயங்களை தனித்தனியாக நான் ஒவ்வொரு வீடியோவிலும் போடுகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும். ஏதேனும் அறிய விரும்பினால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூறவும். நன்றி நண்பர்களே.